பத்திரிகைகளை பத்திரிகைகளில் வருகிற செய்திகளை புரட்டி பார்த்தேன். மிக முக்கியமாக பார்ப்பது சென்னை நகரத்து செய்திகளை. சென்னை நகரத்தில் இந்த இடத்திலே மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதை அங்கிருந்து அகற்றுவதற்கு இன்னும் யாரும் முயற்சி எடுக்கவில்லை என்று ஒரு செய்தி வருகிறானால் உடனடியாக நான் யாருக்கு தொலைபேசியிலே கூப்பிட்டு பேசுவேன் என்றால் சுப்பிரமணியத்திற்கு தான். அவர் என்னதான் சொல்லுவார், இந்த இடத்தில் இந்த பகுதியில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறதாம், இதை யாரும் கவனிக்கவில்லை என்று கேட்டால் உடனடியாக கவனிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பத்திரிகையை அவரும் பார்த்ததாக என்னிடத்திலே சொல்லி மறுநாள் நான் அவருக்கு டெலிபோன் செய்து என்ன நான் நேற்று சொன்னது நடந்ததா என்று கேட்டு ஆம் நடத்தோம், நிறைவேற்றிவிட்டோம் என்று பதில் சொல்லுகிற வரையில் நான் அவரை விடுவதில்லை. இது ஒரு பிரச்சனைக்காக பார்த்தவில்லை. இங்கே யாரும் விபத்து, தீ விபத்து என்றால் அதற்கும் நான் உடனடியாக அவரை அழைத்து அந்த மக்களுக்கெல்லாம் நிவாரணத்துக்கு வழி செய்யுங்கள், அந்த மக்களுக்கெல்லாம் பிற்பகல் உணவுக்கு வழி செய்யுங்கள் என்று ஆணையிடுவதும் சுப்பிரமணியத்தில் வந்தார். அவரும் அழுத்தம் கொள்ளாமல் உடனடியாக தன்னுடைய கடமையை செய்து அதற்கு பரிசாக என்னுடைய மகிழ்ச்சியை பெற்ற காலங்கள் பழைய காலங்கள். அது மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் யாரை மேயர் தேர்வதற்கு நாம் வேட்பாளராக நிறுத்தலாம் என்று பேராசிரியரும் நம்முடைய கழகத்தினுடைய காவலர்களும் எண்ணிய நேரத்தில் சிந்தித்த நேரத்தில் நான் தான் சொன்னேன், ஏன் நம்முடைய பழைய மேயரையே நிறுத்தினால் என்ன என்று. ஆமாம், அவருக்குள்ள அனுபவம், அவருக்குள்ள ஆற்றல், அவருக்குள்ள படிப்பு, அகிலாண்டு பாகத்துக்கு சென்று அங்கெல்லாம் நகரங்கள் எப்படி இருக்கின்றன, எப்படி தூய்மையாக விளங்குகின்றன என்பதையெல்லாம் அறிந்து வந்துள்ள அவருடைய அந்த தன்மை இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சுப்பிரமணியனே என்று அத்தனை பேரும் இதனத்திலே உறுதியளித்தார்கள். அந்த உறுதியை நம்பி இப்போது என் முன்னிலையில் நீங்கள் அளித்தீர்களே உறுதி, அதையும் நம்பித்தான் தம்பி சுப்பிரமணியத்தை உங்களுடைய கைகளிலே நான் ஒப்படைத்திருக்கின்றேன். அவரை வெற்றி வீரராக சென்னை மேயராக ஆக்க வைத்திய பொறுப்பு உங்களுடையது என்பதை நான் எடுத்து போல கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னையிலே ஒரு மேயர் வருவதை அதை போல தமிழகத்திலே பல்வேறு நகராட்சிகளில் தலைவர்கள், மேயர்கள், நகராட்சி மன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவதை தடுப்பதற்காக முன்பு நடைபெற்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக பொறுப்பேற்று வீரந்தோறும் நம்மை வதைத்துக் கொண்டிருக்கின்ற ஏழை எளியவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. நான் அந்த கட்சியினுடைய பெயரை உங்களிடத்தில் சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். கட்சியை பற்றி இவர்கள் பேசலாமா, எங்கள் கட்சியை பற்றி பேசுவது யார் என்றெல்லாம் கூட சொல்லலாம். நான் அவர்களுடைய கட்சியினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், அதனுடைய முன்னணி வீரர்களை எல்லாம் முடக்கி போட வேண்டும், அவர்களை சிறைச்சாலைகளை தள்ளிவிட்டு தேர்தலை நடத்தி தேர்தலில் வேலை செய்வதற்கு கூட
திமுக கழகத்தால் அஞ்சிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கான பணிகளை எல்லாம் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் இன்றைக்கு சேர்த்து வைத்துக் கொண்டு அதிகாரத்தால் ஆணவத்தால் நம்மை மிரட்டிக் கொண்டிருக்கின்ற ஆட்சிதான் இன்றைக்கு ஜெயலலிதா தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சி. 2 நாளைக்கு முன்பு பத்திரிகைகளை படித்து அவருடைய பேச்சில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இருந்த திருட்டு, கொலை, களவு இவைகளெல்லாம் இன்றைக்கு நான் ஆட்சிக்கு வந்ததும் ஓடி போய் ஒழித்து விட்டதால் இங்கிருந்த ரவுடிகள் எல்லாம் ஆந்திராவுக்கு போய்விட்டார்கள். இனி அமைதியாக தமிழ்நாட்டு மக்கள் வாழலாம் என்றெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொல்லி வாய்மொழிவதற்குள்ளாக எனக்கு கிடைத்த பட்டியலின்படி அதிமுக ஆட்சி 2011 முதல் அக்டோபர் 14, 2011 வரையில் நடைபெற்றுள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கொலைகள் 184 தான். 184 கொலைகள், கொள்ளைகள் 165, செயின் பறிப்பு 102, வழிப்பறி சம்பவங்கள் 27. 8/10/2011 இந்து பத்திரிகையை பிரதர்சிப்பார்கள். சென்னை மாநகரில் 10 இடங்களில் நகை பறிப்பு சம்பவங்கள். மறுநாள் 9/10/2011 8 இடங்களில் நகை பறிப்பு சம்பவங்கள். நேற்றும் இன்றும் ஏடுகளிலே வந்துள்ள செய்திகள் திருவான்மையூர் செங்கிடல் அருகே செல்போன் கடையை உடைத்து 100 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள பொருள்கள் கொள்ளை. பெரிய காஞ்சிபுரம் நாகர் நகைக்கடையிலிருந்து 1/2 கிலோ செயினுடன் தப்பினார்கள். திருவள்ளூர் அருகே பட்டப்பகலில் கத்தியால் குத்தி பெண் கொலை. ஊத்துக்கோட்டையில் போதை அட்டை ஓட்டிய லாரி பள்ளிக்கூடத்திற்குள் புகுந்தது. சென்னை உள்ளகரத்தில் பள்ளி மாணவியை கடத்திய மெக்கானிக். அம்பத்தூரில் பழத்தோர் மாணவி மாயம். பழவந்தாங்கலில் மது அருந்தும் போது ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை. திருவம்பாடியில் நரிக்குறவர் வீட்டில் 3 லட்சம் ரூபாய் நகை கொள்ளை. கோடம்பாக்கத்தில் மூதாட்டி வரவேற்பவர் நகைக்காக அடித்து கொலை. நாகர்கோயிலில் செல்போனில் காதல் மாணவியுடன் விஷம் குடித்த வேன் டிரைவரும் சாவு. புளியாத்தத்தில் வெடிமருந்து குவியல் பறிமுதல். புளியந்தோப்பில் சாவினை என்ற பெண் கொலை. புதுதிருந்தவரையில் பலராஜ பெருமாள் கோயிலில் உண்டியல் உடைத்தே திரட்டு. எனக்கே ஊழ்ச்சி வாங்குகிறது. அவ்வளவு இடங்களில் கொலை, கொள்ளை, திருட்டு, கடத்தல் என்று சென்னையில் வீடுகளிலே விபச்சாரம் முடித்த 2 புரோக்கர்கள் கைது. சென்னை கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்த்த சேமனாய் 3வது அகத்தை சென்று கழுத்தை எதிர்த்து கொலை. சென்னை அரும்பாக்கத்தில் ஒரு பெண்ணிடம் செயின் பதிப்பு. அண்ணா நகரில் வீட்டு கூட்டை உடைத்து கொள்ளை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மணலோடு 10 லாரிகள் பறிமுதல். மணல் கொள்ளையே நடக்கவில்லை என்று சொன்ன அதிமுக ஆட்சியில் தான்
10 லாரிகள் பறிமுதல் மணலோடு. கடலூரில் அதிமுக பிரமுகர் காரியம் மது பாட்டில் கடத்தியவர் கைது. எந்த காரில் மது பாட்டில் கலந்ததால் ஜாகிரதையாக கடத்தலாம் தெரிந்து அதிமுக பிரமுகர் காரியம் மது பாட்டில் கடத்தியவர் கைதானார். செங்குன்றத்தில் ஓரமாக ஒதுங்கிய லாரி மீது பைக் மோதி தந்தை பலி, மகன் திருங்காயம். சென்னை கோட்டை வாசலில் தீ குளிக்க முயன்ற சந்திரா என்ற பெண் கைது. 10 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக ஓவி முன்னாடி பந்தயப்படம் 10 லட்சம் ரூபாய் மோசடி. தாம்பரம் அருகே முடிச்சூர் இன்ஜினியர் வீட்டில் கொள்ளை. சேத்துப்பட்டில் யுவராஜ் என்பவர் அடைந்திருந்த செயின் பறிப்பு. சென்னையில் கோலம்பாக்கத்தில் சுவிதா என்ற பெண் அணிந்திருந்த 5 சவரன் சங்கிலி பறிப்பு. கடலூர் சையதவர்களின் காத்திருந்த ரொக்கப்பணம், லேப்டாப் மற்றும் செல்போன் அனைத்தும் கொள்ளை. ஆவடியில் கடன் கொள்ளையான் வாலிபர் தேவராய் தற்கொலை. நெல்லை அருகே தேர்தலில் எதிர்த்து வேலை செய்தவர் அடித்து கொலை. பலசரவாக்கத்தை எடுத்த ராமாபுரத்தில் வீட்டு ஜன்னலை பெயர்த்து 30 சவர நகை கொள்ளை. 14/2001 அதாவது இன்று ஒரு நாளில் மட்டும் 7 இருந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இன்று ஒரு நாள். நாமக்கல்லில் பெண் டாக்டர் மற்றவர்களுடைய பார்ட்டி கொலை. பார்ட்டியில் வயசாகிய ஜெயநாயகன் அதிகம் வேண்டும். செங்குன்றத்தில் பெண்ணை கட்டி போட்டுவிட்டு கத்தி முறையில் நகை கொள்ளை. சென்னை MKP நகரில் ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை. பரமக்குடி கலவரம் தொடர்பாக ஜாரல் நடத்த கிராம மக்கள் எதிர்ப்பு அராஜகம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். இவ்வளவு செய்திகளும் தமிழ்நாடு ஜெயலலிதா ஆட்சியில் அமைதியாக இருக்கிறது என்பதற்கு அடையாளங்களா? இல்லை. கல்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலை அவமதிப்பு, அதன் காரணமாக கடைகள் அடைப்பு. தியாகராய நகரில் பெயிண்டர் ஒருவர் தீ குளித்து தற்கொலை. சூளைமேட்டில் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை. குரம்பேட்டை காவல் நிலையம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் முற்றுகை போராட்டம். செங்குன்றம் அருகே தெருக்குழாய்களில் தண்ணீர் வராததால் பெண்கள் செடியில் சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் துணிகரம் சப் இன்ஸ்பெக்டருடைய மனைவி உட்பட 4 பெண்களிடம் செயின் பறிப்பு. சப் இன்ஸ்பெக்டர் மனைவியுமே செயின் பறிப்பு. இப்படி நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு அமைதி, அதற்கு ஒரு ஜெய கொடுங்க. சட்டம் ஒழுங்கு அமைதி இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியும் லட்சணம். இந்த அழகில் அவர் பேசுகிறவரெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் நிலங்களை எல்லாம் சில பேர் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களிடமிருந்து மீட்டு பல பேருக்கு தந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நான் நம்முடைய வழக்கறிஞர் ஜோதியர் என்றிடத்தில் கேட்டேன், மற்ற வழக்கறிஞர்களிடத்தில் கேட்டேன், எவ்வளவு நிலம் விற்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் எங்களுக்கே தெரியாது இருக்கிறார்கள். ஏன்
அரசாங்கத்தை நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்டால் அமைச்சர்களை கேட்டோம். அமைச்சர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய அஞ்சலியும் ஜெனரலையே கேட்டோம். நீங்கள் நீட்ட நிலை எவ்வளவு பேருக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டோம். அவர்கள் சொல்லுகிற பதில் 17,000 20,000 ஏக்கர் வீட்டு மனைகள் என்னெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு கொடுத்தார்கள் என்ற கணக்கு அவர்களிடத்திலே இல்லை. அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஊரை ஏமாற்ற ஏதோ நிலத்தை எல்லாம் மீட்டு அம்மையார் ஏழை எளிய மக்களுக்கு பெறுகிறார் என்ற ஒரு எண்ணத்தை பரப்ப பத்திரிகைகள் இருந்து கொண்டு, ஆட்சியாளர்களும் அதிகாரிகளை சேர்ந்து கொண்டு இந்த கதைகளை எல்லாம் கட்டிவிடுகின்றார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், இவைகள் உண்மை என்றால் ஏழை எளியவர்களுக்கு யாராலோ என்றைக்கோ கைப்பற்றப்பட்ட இடங்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்கத்தான் அம்மையார் முன்வருகிறார் என்பது உண்மையானால் நான் கேட்க விரும்புகின்றேன். குடநாட்டிய எவ்வளவு பெரிய கோட்டை, அதை யாருக்கு அம்மையார் கொடுக்க முன்வந்தார்? ஊரிலே உள்ளவர்களுடைய வீடெல்லாம் அவருடைய நலன்களை எல்லாம் பறித்து நான் வழக்கு கொடுக்கிறேன் என்பார் என்று சொல்லுகின்ற அம்மையார் அவருடைய கொடநாடு கோட்டையை யாருக்கு கொடுக்க முன்வருவார்? வந்திருக்கிறாரா? இதை சொன்னால் கோபம் வருகிறது. அண்ணா அறிவாலயத்தை எடுப்பேன் என்கிறார். எடுக்கட்டும். அண்ணா அறிவாலயத்தை நீ சொல்லுகிற நாள்தான் உன்னுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற நாளாக இருக்கும். அதை மறந்து விடக்கூடாது. அண்ணா அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்து. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளியோர் பாட்டாளி மக்கள் அவர்களை எல்லாம் வாழ வைப்பதற்காக உருவான ஒரு பாசறை. அந்த பாசறையிலே உள்ளவர்கள் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி தங்களுடைய நரம்புகளை அழித்துக் கொடுத்து தங்களுடைய எலும்புகளை உடைத்துக் கொடுத்து கட்டிய மாளிகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான அண்ணா அறிவாலயம். அந்த அண்ணா அறிவாலயத்தை யாரிடத்தோட ஏமாற்றி வாங்கிவிட்டேன், யாரையோ பயமுறுத்தி நாங்கள் வாங்கிவிட்டோம் என்று திருச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா முழங்கினார். நான் அந்த முழக்கத்தை கேள்விப்பட்டு உடனடியாக சென்னைக்கு தொலைபேசியிலே பேசி தலைமைக் கழகத்திலே இருந்து அண்ணா அறிவாலயத்தை நாம் அன்றைக்கு வாங்குவதற்காக நடைபெற்ற அந்த பேரங்களையும் அந்த ஒப்பந்த பத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆகாய விமானத்திலேயே அவர்கள் திருச்சிக்கு வந்து எடுத்து பார்த்தால் இவர்களுடைய வண்ணவாளம் அதில் தெரியும். அதில் சொல்லியிருக்கிறார்கள், யாரோ ஒருவரை ஏமாற்றி அண்ணா அறிவாலயத்தை கருணாநிதி வாங்கிவிட்டார் என்று சொல்லி இருக்கிறார்கள். கருணாநிதிக்கு சொந்தமாக அதை வாங்கவில்லை. நீ கருணாநிதிக்கு சொந்தம் என்று சொன்னால் கழகமே கருணாநிதிக்கு சொந்தம் தான். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற உடன்பிறப்புகள் எல்லாம் கருணாநிதிக்கு சொந்தம் தான். இந்த உடன்பிறப்புகளால் வாங்கப்பட்டதுதான் அண்ணா அறிவாலயம். அந்த அண்ணா அறிவாலயத்தை வாங்கும் பொழுது என்னோடு இருந்து அதை வாங்குவதற்கு உதவியாக இருந்தவர்களில் ஒருவர் மறைந்த நண்பர் மக்கள்
இல்ல மக்கள் அன்பர் என்பால் அவர் மறைகிற வரையில் நட்பு கொண்டிருந்தவர் எம்ஜிஆர். அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறக்கட்டளையிலே இருந்தவர். அவர் இருந்த அந்த அறக்கட்டளையின் சார்பாகத்தான் அண்ணா அறிவாலயத்தை அன்றைக்கு வாங்கினோம். கருணாநிதி பொய் சொல்லுகிறார் என்று அம்மையார் அறிக்கை வெளியிட்டவுடன் அந்த பத்திரத்தை எடுத்து காட்டினேன். யாருமே கையெழுத்து போடவில்லை. கருணாநிதி ஏமாற்றி விட்டார் என்று சொன்னார். ஒன்றல்ல ரெண்டல்ல 10 கையெழுத்து பக்கத்துக்கு பக்கம் போடப்பட்டு வாங்கப்பட்ட கட்டிடம் தான் அந்த கட்டிடம் என்பதை நான் திருச்சி கூட்டத்திலேயே சொன்னேன். அறக்கட்டளை என்கிறார் கருணாநிதி. அந்த அறக்கட்டளை என்ன நல்ல காரியங்களை செய்திருக்கிறது என்பதுதான் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். அதிமுக தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஏழை மக்களின் நலனை மேம்படுத்துவது திமுக அறக்கட்டளையின் நோக்கம் என்று சொல்லிவிட்டு கருணாநிதி அதிலிருந்து மாறி நடக்கிறார் என்று ஜெயலலிதா சொல்கிறார். அந்த புள்ளி பலத்தோடு திமுக அறக்கட்டளை சார்பில் வெற்றி செல்வி அன்பழகன் கண் மருத்துவமனை ஒன்று அண்ணா அறிவாலயத்திலேயே அந்த வளாகத்திலேயே நடத்தப்பட்டு அந்த அறிவாலயம் தொடங்கியது முதல் 1988 முதல் இதுவரையில் இலவச கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சை பெற்றவர்கள் 1,01,944 பேர் ஆகும். அவர்களுக்கெல்லாம் கண் சிகிச்சை பெற்றோம், அவர்களை அளித்தோம். கண் சிகிச்சை இன்னும் சில பேருக்கு தேவைப்படுகிறது என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கிறோம். யார் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 1995ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை 373 மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்றார் என்பதற்காக ரொக்க பரிசாக திமுக அறக்கட்டளை சார்பில் 20,98,000 ரூபாய் இதுவரையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஈழத்திலே பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுடைய மருத்துவமனைக்காக 3/1/95 அன்று 25 லட்சம் ரூபாயும், தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளச்சேதத்தை ஒட்டி வெள்ள நிவாரண நிதியாக 23/12/96 அன்று 5 லட்சம் ரூபாயும், 12/12/2005 அன்று 25 லட்சம் ரூபாயும், ஏழை எளியோருக்கு கல்வி மற்றும் மருத்துவ உதவித்தொகையாக 523 பேருக்கு 25,80,000 ரூபாயும், கும்பகோணம் கிருஷ்ணா மற்றும் சரஸ்வதி பள்ளியில் 2004ஆம் ஆண்டு தீ விபத்தில் உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு 28 லட்சம் ரூபாயும், சுனாமி கடல் கொந்தளிப்பின் போது பிரதமர் நிவாரண நிதியாக திருமதி சோனியா காந்தி அம்மையாரும் 1 கோடி ரூபாயும் தொடர்ந்து திமுக அறக்கட்டளையினால் உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது என்பதை உண்மையார் ஜெயலலிதாவுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன். இது தவிர பேராசிரியர் அன்பழகனார் பெயரால் நடத்தப்படுகின்ற ஆய்வு நூலகம் அறக்கட்டளை சார்பிலே நடத்தப்பட்டு ஆய்வு மாணவர்கள் எல்லாம் அதன் மூலம் பயன்பெற்று வருகிறார். அத்தகைய அருந்தொண்டை கலை தொண்டை மக்களுக்கு தேவையான கல்வி தொண்டை கருமை தொண்டை
ஆட்சி வருகின்ற அறக்கட்டளை திராவிட முன்னேற்ற கழக அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயம். அந்த அறிவாலயத்தில் நாங்கள் நுழைவோம், அதை எடுத்துக்கொள்வோம் என்றெல்லாம் ஜெயலலிதா சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தமிழகத்திலே நுழைந்தது போதாதா? நுழைந்து நடத்திய நாடகங்கள் போதாதா? அண்ணா அறிவாலயம் தெரியுமா கை வைக்கிறீர்கள்? அப்படி கை வைத்தால் நான் அதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. அண்ணாவை நீங்கள் எவ்வளவு காலமாக அறிவீர்கள்? அண்ணாவை நான் 10 ஆண்டு 15 ஆண்டு பாவகனாக இருக்கின்ற அந்த காலத்தில் இருந்து அறிவேன். அந்த காலத்திலேயே பெரியாரை அறிவேன். அன்று முதல் இன்று வரை பெரியார் அண்ணா வயது தந்த கொள்கைகளில் வழி தவறாமல் நடந்து கொண்டிருப்பவன் இந்த கருதானது என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு ஆண்டுக்காண்டு ஆண்டவர்கள் மாறுவார்கள். எங்களுக்கு எப்பொழுதும் ஒரே ஆண்டவன் தான், பெரியார் தான், அண்ணா தான். அவர்களை வழிபடக்கூடியவர்கள் தான் நாங்கள். அவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள மாளிகை, அறிவாலயம் இவைகளை நாங்கள் உடைப்போம், எடுப்போம், கவிழ்ப்போம் என்று சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் இல்லை, எந்த இளைஞனும் இல்லை, யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கட்சியிலே இடம்பெறாதவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன அநியாயம்! அவர்கள் எத்தனை ஆண்டுக்கு உண்மை கட்டியது? 1972ஆம் ஆண்டுக்கு உண்மை யோசித்து அதை தொடர்ந்து கட்டப்பட்ட மாளிகை அல்லவா அண்ணா அறிவாலயம். அந்த அறிவாலயத்தையே நான் எடுத்துக்கொள் என்று சொன்னால் ஆட்சியைத்தான் எடுத்துக் கொண்டார். அதுவும் நிரந்தரம் அல்ல, தற்காலிகமாக எடுத்துக்கொண்டார். அதுவும் அந்த தற்காலிகமும் எவ்வளவு காலத்திற்கு என்பதை இந்த நாட்டு மக்கள் தான் பகுத்தறிக்கை இருக்கு.